டெல்லி ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கையில் நடந்த முறைகேட்டை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இதில் தொடர்புடையதாக கூறி தெலுங்கானாவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் கவிதா மீது அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு தொடர்ந்துள்ளது. சிபிஐயும் வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி கவிதாவை அமலாக்கத்துறை கைது செய்தது. கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சிபிஐயும் திகார் சிறையில் வைத்து கைது செய்தது. அவர் கடந்த 6 மாதங்களாக டெல்லி திகார் சிறையில் இருந்தார். இவர் மீதான வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாக இருந்த மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. தனக்கும் ஜாமீன் வழங்க கோரி கவிதா தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மேற்படிப்புக்காக தமிழக பாஜக தலைவர் செல்ல உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நிருபர்களை சந்தித்த அண்ணாமலை, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக இன்று இரவு செல்கிறேன். நான் வெளிநாட்டிற்கு சென்றாலும் ஆளும் கட்சியுடன் சண்டை இருக்கும். நான் வெளிநாட்டிற்கு சென்றாலும் என் இதயம் இங்கேதான் இருக்கும். வெளிநாடு சென்றாலும் அரசியல் செய்வேன். நான் வெளிநாடு சென்றாலும் ஆளுங்கட்சியின் தவறை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிடுவேன். சண்டை தொடரும். பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் துவங்கும். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் கிராமங்களை நோக்கி பயணம் செல்ல இருக்கிறோம். தேசிய அளவில் பிரதமர் மோடியும் தமிழகத்தில் H ராஜாவும் முதல் உறுப்பினராக பாஜகவில் இணைவர். உறுப்பினர் சேர்க்கைக்காக இம்முறை கிராமத்தை நோக்கி பாஜக பயணம் மேற்கொள்கிறது. பாஜக தரும் அலைபேசி எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினராக இணையலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே மேற்கொண்ட வெளிநாடு பயணங்கள் தோல்வியில்தான் முடிந்தன என கூறினார். மலையாள சினிமாவில் நடிகைகள், துணை நடிகைகள் உள்ளிட்ட பெண்கள் எதிர்கொண்ட பாலியல் தொல்லைகளை குறித்த நீதிபதி ஹேமா குழுவின் அறிக்கை மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. நடிகைகளும் தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள், இயக்குநர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர். சமீபத்தில் நடிகர் ரேவதி சம்பத், நடிகர்கள் சித்திக் மற்றும் ரியாஸ் கான் இருவரும் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா மலையாள இயக்குநர் ரஞ்சித் மீது குற்றம் சாட்டினார். இப்படி தொடர் குற்றச்சாட்டுகளால் மலையாள சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் தலைவரான நடிகர் மோகன்லால் உள்ளிட்ட 17 நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து நடிகர் சங்கத்தின் செயற்குழுவை கலைத்தனர். கங்கனா ரனாவத் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில், பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தில் பாலியல் தொல்லைகளும் கொலைகளும் நடந்தன. அதிர்ஷ்டவசமாக மத்திய அரசும் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற்றது. இல்லை என்றால் அவர்கள் நாட்டில் எதையும் செய்திருப்பார்கள். அது சார்ந்த திட்டங்களை அவர்கள் வைத்திருந்தனர். விவசாயிகளின் போராட்டத்தை தடுக்க பிரதமர் மோடி தலைமையில் வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இல்லை என்றால் பஞ்சாப் மாநிலத்தை வங்கதேசமாக மாற்றியிருப்பார்கள். பஞ்சாபில் நடைபெற்ற அதே சூழ்நிலை இங்கும் நடந்திருக்கும். வெளிநாட்டில் இருந்து இதற்கான சதித்திட்டம் நடந்தன. நாடு யாரின் கைகளில் சென்றாலும் அதை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை. விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் நடந்த குற்றங்கள் குறித்து இந்த நாடு அறியாது. படுகொலை செய்து தூக்கிலிடப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறின. வேளாண் சட்டங்களை அரசு திரும்பப் பெற்றது அவர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது என்று கூறியுள்ளார். அவரின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் பாஜகவினரே அவரை கண்டிக்க தொடங்கியுள்ளனர். முக்கியமாக பஞ்சாப் மாநில பாஜக மூத்த தலைவர் ஹர்ஜித் கரேவல் கங்கனாவை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிரதமர் மோடியும் பாஜகவும் எப்போதும் விவசாயிகளின் நண்பர்களாக உள்ளோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் பாஜக விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் போன்ற பிம்பத்தை கட்டமைத்து வருகின்றனர். அதைத்தான் கங்கனா ரனாவத்தின் கருத்தும் பிரதிபலிக்கிறது. மதம், விவசாயிகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களில் கங்கனா கருத்து சொல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லது என்று கூறியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றபோது அவமானத்தை சந்தித்ததாக நமிதா வீடியோ மூலம் நேற்று பரபரப்பு புகாரை கூறியுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது, நடிகை நமிதாவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் அனுமதிக்க கெடுபிடிகள் இருந்ததாக அவர் தனது பதிவில் தெரிவித்திருந்தார். அந்த பதிவில் என்னையும் இணைத்து தனது ஆதங்கத்தை கொட்டினார். நடிகை நமிதா கூறிய புகார் விவகாரம் குறித்து உடனடியாக விசாரிக்க அறநிலையத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவர்கள் மனம் புண்படும்படியாகவோ சட்டவிரோதமாகவோ ஏதேனும் நடந்தது கண்டறியப்பட்டால் உடனடியாக துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும். சகோதரி நமிதா வருத்தப்பட வேண்டாம். ஒருவேளை அவர் பெரிய அளவில் வருத்தப்பட்டிருந்தால் அதற்காக நாங்களும் வருந்துகிறோம் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.